மழைவிட்ட ஒரு அழகான மாலை நேரம். ஒரு காலத்தில் ஒரு பரந்த மரங்களால் சூழப்பட்ட சுத்தி சுத்தி பச்சை நிறம் மிளிரும் காட்டில் பெரும் பெரும் சக்தி கொண்ட ஒரு சிங்கம் வாழ்ந்தது. அந்த சிங்கம் காட்டின் தலைவர். அதனுடைய ஒற்றை குரல் மட்டும் போதும், எல்லா விலங்குகளும் அதிர்ந்து போய்விடும். அதனால் அது மிகுந்த ஆணவத்துடன் இருந்தது. எனக்கு உதவ யாரும் வேண்டாம் என்று நினைப்பது போல இருந்தது. ஆனால் அந்த அழகான காட்டில் ஒரு சிறிய எலியும் வசித்து வந்தது. அது மிகவும் சின்னதுதான். ஆனால் இதயம் நிறைந்த நன்மையோடு இருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய வலையில் சிக்கிக் கொண்டது. அது கத்தினாலும் துடித்தாலும் அந்த வலை விடுபடவே முடியவில்லை. காட்டில் காற்று நின்றது போல இருந்தது. அப்போது அந்தச் சிறிய எலி வந்தது. அதற்கு பயமே இல்லை. அது நன்கு அறிந்தது, பெரியதாக இருப்பதை விட நல்ல மனதுடன் இருப்பது முக்கியம். அத்துடன் அதன் கூரிய பற்களால் அந்த வலையை மெதுவாக கடித்து கடித்து கிழித்துவிட்டது. சிங்கம் பத்திரமாக வெளியில் வந்தது. அந்த நாளில் சிங்கம் உணர்ந்தது, யாரும் சிறியவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கேற்ற முக்கியத்துவம் கொண்டவர்கள். அது நாள் முதல் அந்த சிங்கம் மிகவும் நம்மளாகவும் மற்ற விலங்குகளுக்காக உதவிகரமாகவும் இருந்தது. எலியும் சிங்கமும் நண்பர்களாக ஆனார்கள். காட்டிலுள்ள விலங்குகள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் அந்த காடு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர். இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? பெரியதா சிறியதா என்பதை விட ஒருவருக்கொருவர் உதவுவதுதான் முக்கியம். ஒரு நாளில் நாம் மற்றவருக்கு உதவுகிறோமே, நாளையிலே அவர்கள் நமக்காக உதவுவார்கள்.